குத்புதீன் ஐபக்கோட ஆட்சி காலம் 1206 1210 வரைக்கும். இவர் முதல்ல குத்புதீன் ஐபக் லாகூரை தலைநகராக கொண்டு தான் ஆட்சியை தொடங்கினார்னு சொல்லணும். இதை தெளிவாயிடணும். லாகூரை தலைநகராக வச்சு தொடங்கினார். பிறகு லாகூரில் தலைநகரத்தை டெல்லிக்கு மாற்றினார். இதை நல்லா தெளிவாயிடுங்க. சிந்து கங்கை சமவெளி பகுதிகளுக்கு தானே தலைமையேற்று படை நடத்தி சென்றார்னு சொல்லப்படுது. அப்போ தானேனா என்ன? குத்புதீன் ஐபக் அவரே தலைமையேற்று படை நடத்தி சென்றது எந்த பகுதிகளுக்கு அப்படின்னு கேட்டால், இந்த சிந்து கங்கை சமவெளி பகுதிகள், அதாவது வட இந்தியாவில்னு குறிப்பாக சொல்லணும். அடுத்தது பக்தியார் கில்ஜியை அனுப்பி வைக்கிறது எந்த பகுதிக்குன்னு சொல்லி கேட்டால், கீழ் கங்கை சமவெளி, அதாவது பீகார் வங்காளம் இருக்கு இல்லையா, பீகார் வங்காளம், அதுக்கு பக்தியார் கில்ஜியை அனுப்பி வைக்கிறாரு குத்புதீன் ஐபக். இவர் இந்தியாவிலேயே மிக பழமையான மசூதின்னு சொல்லக்கூடிய குவ்வதுல் இஸ்லாம் மசூதியை கட்டினது யாருன்னு கூட கேட்பாங்க. குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக் குவ்வதுல் இஸ்லாம் மசூதியை கட்டினார்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டினார் குத்புதீன் ஐபக். ஆனால் அவர் முடிச்சு வைக்கல. அவருடைய மருமகன் இல்துமிஷ் அதை முடிச்சு வச்சார். குத்புதீன் ஐபக் எந்த விளையாட்டின் போது கீழே விழுந்து படுகாயமடைந்து இருந்தார்னு கேட்குறாங்க. போலோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குதிரையில் இருந்து விளையாடுற விளையாட்டு அது. அதுலேருந்து தான் தவறி கீழே விழுந்து படுகாயம் அடைஞ்சார். இவர் 1210 குத்புதீன் ஐபக் மறைஞ்சிடுறார்.